திடீர் திருப்பமாக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. உதயநிதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்து. துணை முதலமைச்சர் என்பதை பதவியாக எண்ணாமல் பொறுப்பாக கருதி பணியாற்றுவேன் என உதயநிதி உறுதி. சிறையிலிருந்து பிணையில் வந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு தமிழக அமைச்சரவையில் மீண்டும் இடம். கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்ட ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் பொறுப்பு. தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கம். அமைச்சர் பதவியை இழந்த ராமச்சந்திரனுக்கு அரசு தலைமை கொறடா பதவி. தமிழக அமைச்சரவையில் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறைக்கு மாற்றம். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்துறை, நாசருக்கு சிறுபான்மையினர் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். புதியதாக அமைச்சரவையில் சேரும் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை, ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு. இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் விழா நடைபெறும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றால் நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றுவாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விடும். தியாகம் என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருள். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெட்கக்கேடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. நெல்லை, தேனி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தமிழகத்தில் உள் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். ஒசூர் அருகே டாடா நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 400 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம். பணியாளர்கள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாக அறிவிப்பு. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரவுடி வெட்டி கொலை. மாவட்டத்தில் 4 நாட்களில் 3 கொலைகள் நடந்ததால் அச்சத்தில் மக்கள். திமுக கூட்டணி உடையும் என்று எதிர்க்கட்சிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பவள விழா கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதான், பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனைகள் பொய்களை பரப்பி அற்பத்தனமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. சனாதன சக்தியை எதிர்க்க திமுகவுடன் கைகோர்ப்போம். இரட்டை குழல் துப்பாக்கியுடன் 3வது குழலாக விசிக இருக்கும் என திருமாவளவன் பேச்சு. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தார். அண்ணாவின் இயக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியிலே பெரியாருக்கு நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும். 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் அதிகம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தாவக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சு. விஜய்க்கு தான் முதல் வாக்கு என காத்திருப்பதாகவும் கருத்து. கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் பெண்களை மிரட்டி அச்சுறுத்திய கும்பல். 4 இளைஞர்களை கைது செய்து காவல்துறை விசாரணை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 37 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடிதம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு. தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் வசூலிக்கப்பட்ட புகாரில் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. ஐபிஎல் வீரர்களுக்கு கூடுதல் ஜாக்பாட் அறிவித்த பிசிசிஐ. ஏலத்தொகையுடன் ஒரு போட்டிக்கு தலா 7.5 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு. ஐபிஎல் மெகா ஏலத்தின் புதிய விதிமுறைப்படி அன்கேப்டு பிளேயராக மாறிய எம்.எஸ். தோனி அடுத்த சீசனிலும் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார் என எதிர்பார்ப்பு.
வான்வழி தாக்குதலில் தங்கள் அமைப்பின் தலைவர் உயிரிழந்ததை உறுதி செய்தது ஹிஸ்புல்லா. லெபனான் நாட்டில் தரை வழியாக தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் திட்டம். நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை உறுதி செய்தது ஹிஸ்புல்லா அமைப்பு. இஸ்ரேலுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீரில் பெண்கள் உட்பட பலரும் பேரணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.